நடந்து முடிந்த மக்களவைத் தேர்தலில் அதிமுக 7 இடங்களில் தோல்வி அடையும் என்று தற்பொழுது வெளியான தகவலால் எடப்பாடி பழனிசாமி அதிர்ச்சியடைந்திருக்கிறார். மிகப்பெரிய அளவில் பேசும்பொருளாக அதிமுகவில் மாறியிருக்கிறது. தகுதியுள்ள வேட்பாளரை நிறுத்தாமல் தகுதியில்லாத வேட்பாளரை நிறுத்தியதன் காரணமாகத்தான் இந்த தோல்வி அமைந்திருக்கிறது என்றும், குறிப்பாக 7 இடங்களில் டெபாசிட்டை இழக்கக்கூடும். இதுவரை அதிமுக டெபாசிட்டை இழந்த சரித்திரம் கிடையாது. ஆனால் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் நடைபெற்ற மக்களவைத் தேர்தலில் அதிமுகவின் வேட்பாளர்கள் 7 பேர் டெபாசிட்டை இழப்பார்கள் என்ற செய்தி தற்பொழுது மிகப்பெரிய அளவில் பேசும்பொருளாக மாறியிருக்கிறது. இது எடப்பாடி பழனிசாமியின் தலைமைக்கே மிகப்பெரிய ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும். என்னென்ன தொகுதிகளில் அதிமுக தோல்வியடையும், டெபாசிட்டை இழக்கும் என்பதை இந்த வீடியோவில் முழுமையாக தெள்ள தெளிவாக நாம் பார்க்க போகிறோம். அதிமுகவில் லோக்சபா தேர்தல் முடிவுக்கு பின் நிச்சயமாக அதிமுகவில் உட்கட்சி மோதல், வெடிப்பு ஏற்படும். இதன் மூலமாக அந்த கட்சியில் லோக்சபா தேர்தல் முடிந்து என்ன நடக்கும் என்று மூத்த பத்திரிகையாளர் துரை கருணா ஒன் இந்தியா யூடியூப் சேனலுக்கு பேட்டி ஒன்றையும் அளித்துள்ளார். அதில் அவர் அதிமுகவில் சில வேட்பாளர்கள் கடுமையான அதிருப்தியில் இருக்கிறார்கள், சிலர் டெபாசிட்டை கூட வாங்க மாட்டார்கள் என்றும் கூட கூறப்படுகிறது. ஆர்கே நகர் திமுக டெபாசிட்டை இழந்தது, அதேபோல் பொன்னகரம் தொகுதியில் அதிமுக டெபாசிட்டை இழந்தது. இதெல்லாம் நடந்து இருக்கிறது. எதிர்ப்பு மனநிலை இருந்தால் இப்படியெல்லாம் நடக்கும். கிட்டத்தட்ட 4 முதல் 7 இடங்களில் டெபாசிட்டை இழக்க அதிமுகவிற்கு நிலைமை உருவாகும் என்ற தகவலும் தற்பொழுது வெளியாகி இருக்கிறது. அதிமுக நிறுத்திய பல வேட்பாளர்களை கட்சி நிர்வாகிகளுக்கே தெரியவில்லை. பஞ்சாயத்து தேர்தலில் நிற்க வேண்டியவர்களை வேட்பாளராக எடப்பாடி தேர்வு செய்தது மிகப்பெரிய ஒரு கவலைக்கிடமாகத்தான் அதிமுகவின் மாவட்ட செயலாளருக்கு அமைந்திருப்பதாகவும் தற்பொழுது பேசியுள்ளார். அவரின் பக்கத்து ஊர் ஆட்களுக்கு கூட தெரியவில்லை. அந்த அளவிற்கு வேட்பாளர் தேர்வு மோசமாக இருந்துள்ளதாகவே தற்பொழுது செய்திகளும் வெளியாகி இருக்கிறது. புரட்சி தலைவர் ஜெயலலிதா அவர்கள் நிறுத்திய சில வேட்பாளர்களை தோல்வியடைந்திருக்கிறார்கள். ஆனால் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பக்கத்து ஊருக்கு தெரியாத நபரை வேட்பாளராக அறிவித்து மிகப்பெரிய தவறை செய்துவிட்டதாகத்தான் தற்பொழுது அதிமுகவின் இந்த பிரபலம் தற்பொழுது கூறியுள்ளார். மேலும் வேட்பாளர்கள் டெபாசிட்டை இழப்பது பெரிய விஷயம் கிடையாது. தேர்தலின் பொழுது அதிமுக நிர்வாகிகளின் செயல்பாடுகளின் திருப்தி இல்லை. அதிமுகவின் நிர்வாகிகள் பெரும்பாலானோருக்கு தலைமை மீது விசுவாசம் இல்லை என்று அதிமுக நிர்வாகிகள் பலரும் மக்களவைத் தேர்தலில் வெல்ல வேண்டும் என்ற முனைப்பில் பணியாற்றுவதற்கு பதிலாக கடமைக்கு பணியாற்றியிருப்பதாக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தெரிவித்திருப்பதுதான் மனக்கவலை ஏற்பட்டிருப்பதாக ஒன் இந்தியா யூடியூப் நிகழ்ச்சியில் அதிமுக செய்தி தொடர்பாளர் தற்பொழுது வெளியிட்டிருக்கிறார். இதன் மூலமாக வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தல் முடிவிற்கு பிறகு அதிமுக நிச்சயமாக மோசமான நிலைமைக்கு தள்ளப்படும் என்று இவர் கூறியிருப்பது சரியா தவறா என்பதை மறக்காம லைக் மூலியமாக தெரிவிங்கள், கமெண்ட் மூலியமாக தெரிவிங்கள். நன்றி, வணக்கம்.